சரி இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவர் வீட்டுல பழனிசாமி கொடுத்தார். நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஏன் சார் 41 குடும்பம் இறந்ததுக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் போய் ஹெல்ப் பண்ணார், எங்க அண்ணன் திருமாவளவன் போய் ஹெல்ப் பண்ணார். உடனே முதல்வர் நைட்டா ஓடி போய் 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி 1 லட்சம் அடிபட்டவங்களுக்கு கொடுத்தார். அந்த கட்சியை சார்ந்தவர் என்பதால் நடிகர் விஜய் 20 லட்சம் கொடுத்தார். ஏன் சார் பழனிசாமி ஒண்ணுமே கொடுக்கல? என்ன சார் நியாயம்? இது அம்மாவும் தலைவரும் சம்பாரிச்சு வச்ச பணம் அங்க இல்லையா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். அப்போ அப்படி இப்படியே நீங்க சொல்லிட்டே போறீங்க. நாளைக்கு தலைப்பு செய்தி போட்டலாம், தாவேகாவில் இணைகிறார் அண்ணன் புகழேந்தி. இல்ல நீங்க ஐ அம் சாரி, நீங்க வந்து தலைப்புல நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை விட தாவேகா தலைவர் விஜய் உங்களுக்கு சிறந்த தலைவராக தெரிகிறார் என்றால் ஏத்துக்க வேண்டியதானே? ஏன் தடுக்குது நம்மள? 5% கூட நீங்க விஜயோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப அவர் ஒரு திருக்குறள்ல சொன்னார்ல, கரெக்டா சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கிட்டார்ல. ஆனா அவர் திருக்குறள்ல என்ன பண்ணாரு? பீஸா பிச்சுட்டாரு. அந்த திருக்குறளை சொல்ல விடாம அந்த வலைத்தளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட தலைவர்ன்றீங்க. தலைவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள், வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாம் நம்ம ஒரு தகுதிக்குள்ள கொண்டு வர்றதுனே. ஒரு 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 அம்மா கிட்ட இருந்து ஒரு சின்ன தப்பு பேர் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். கரண்ட் தாப்பரோட உட்காந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, சிம்மி கார்வலோட உட்காந்து பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவறா பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு கரெக்டா வழக்கறிஞர் என்ன சொன்னாரு? கலைஞரை தவறாக பேசினார் என்று நானும் அமர்ந்திருந்த அந்த சத்யா ஸ்டுடியோல இன்னொரு தடவை இப்படி பேசினா தொலைச்சிருவேன்னு சொன்னார். ஆகவே இந்த நாகரிகம் உள்ள தலைவர் 75 ஆண்டு கால இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி இல்லையா? யாரு? ஒரு 75 வருஷ இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி அண்ணனுக்கு. நாளைக்கு 50 விழா அதிமுகவை என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு 54 வயசு அதிமுகவை பொன்னுன்னு சொல்லுவாரு. இல்ல நான் என்னுடைய இடத்துல இருக்கேன், உண்டி காளிமுத்தண்ணன் போன்றதான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு குழந்தை வேலை வேண்டியவர், நான் இல்லைன்னு சொல்ல. காகிதப்பூ மணக்காது, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, கிடைக்க உதிக்கும் சூரியன் உதிக்காது, அடுத்த வார்த்தையை உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படி பேசியவரை அரவணைத்து சென்ற இந்த இயக்கத்தை காப்பாற்றி வெற்றியடை செய்தவர் அம்மா. சேர்க்கவே மாட்டேன், யாரோட சேர்ந்து போகவும் மாட்டேன், நான் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றவர் எப்படி தலைவர் ஆவார்? சொல்லுங்க சார். நான் உங்க காளிமுத்தான உதாரணத்தையே கொடுத்துட்டேன், சொல்லுங்க. ஆகவே அது அல்ல பதில் சொல்ல முடியாம திணறுகிறார் ரவிராஜா.